இந்த திருமறை திருக்குரான் இருக்கே, இது வந்து இறைவனோட வேதம் சொல்லி இறைவன் வந்து முன் சென்ற வேதங்களில் இருக்க பல விஷயத்தை வந்து நிரூபிக்கிறான். ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புது ஏற்பாடாக இருக்கட்டும், இந்து மதங்களில் இருக்க பல விதமான வேதங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஏகத்துவத்தை செய்தியை பற்றி சொல்லிட்டு அதோட செய்தி ஏகத்துவத்திலேருந்து அவங்க எப்படி மாறி போனாங்க சொல்லி இறைவன் வந்து தன் திருமறை திருக்குறானில் வந்து என்ன பண்ணுறான், சொல்லி காட்டுறான். பல ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும். இதில் ஒரு விஷயந்தான், இப்போ நம்மளை வந்து பொதுவாக நம்ம மொழியை வந்து யூஸ் பண்ணுவோம். மொழி வந்து பல விதமான மொழிகள் வந்து காலப்போக்கில் தோன்றியிருக்கு. பல விதமான மொழிகள் வந்து காலப்போக்கில் அழிஞ்சும் போயிருக்கு. அழிஞ்சு போன மொழி வந்து நிறையா இருக்குது. அதில் ஒன்று தான் எகிப்து பண்டைய நாட்டில் வந்து பழம்படுத்தப்பட்ட இப்ரோக்ளிபிக் மொழின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபிரோ சொல்லப்படக்கூடிய அந்த ஃபிரோன் வாழ்ந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட மொழி. அது வந்து நபி ஸல்லல்லாஹு காலத்துக்கு முன்னாடியே ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மொழி வந்து சுத்தமாக புழக்கத்தில் இல்லாமல் என்ன பண்ணிருச்சு, அழிக்கப்பட்டுருச்சு. அந்த மொழி புழக்கத்தில் வந்து யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. தமிழ் மொழி இருக்குது. தமிழ் மொழி பண்டைய மொழி தான். அது வந்து புழக்கத்தில் இருக்க இன்று வரைக்கும் என்ன பண்ணும், காலப்போக்கில் தமிழ் மொழி வந்து நம்ம வந்து பயன்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கோம். ஆக எகிப்து நாட்டில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த மொழி ஃபிரோன் இருந்த காலகட்டத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மொழி. அந்த மொழி வந்து நபி ஸல்லல்லாஹு காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டுனா புழக்கத்தில் இல்லை, அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விஷயத்தை வந்து எழுத படிக்க தெரியாத இறை தூதர் எப்படி அதை சொல்லியிருப்பார். அந்த விஷயத்த ஒன்றும் இல்லை, இந்த பிரமிட் இருக்கும். அந்த பிரமிடில் வந்து நிறைய விதமான பிரமிட்கள் வந்து கட்டியிருப்பாங்க ஃபிரோ மன்னனுக்காக. எதுக்கு அந்த பிரமிட் கட்டப்பட்டுச்சுன்னா, அந்த மன்னர்களோட இறப்புக்கு வந்து அவங்க இது வைப்பாங்க. இங்கே வச்ச உடனே எங்கேயாவது நேரம் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி அந்த கணக்கில் தான் அது கட்டப்பட்டிருக்கு. அது கட்டப்பட்டது மட்டும் இல்லாமல் அதில் வந்து கல்வெட்டு இருக்கும். கல்வெட்டில் வந்து செதுக்கியிருப்பாங்க, என்ன விஷயத்தையும் சொல்லி செதுக்கியிருப்பாங்க. 1802 வருஷத்தில் வந்து ரோஸ்டட் ஸ்டோன் சொல்லி ஒரு கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் இருக்க மொழி வந்து இப்ரோக்ளிபிக் மொழி தான். அது வந்து ஒரு 50-60 வருஷம் காலகட்டத்துக்கு வந்து என்சைக்ளோபீடியாவில் வந்து என்கிரிப்ட் பண்ணுறாங்க. அந்த மொழியை டீகோடிங் பண்ணுறாங்க. டீகோடிங் பண்ணும்போது அந்த மொழியில் வந்து டீகோடிங் பண்ணிட்டு வரும்போது அதோட சிம்பிளில் வந்து ஒரு விஷயம் சொல்லுது. இவர்களுக்காக வானமும் அழுதது, பூமியும் அழுதுன்னு சொல்லி ஒரு விஷயம் வருது. அதே இறைவன் தன் திருமறை திருக்குறானில் அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு 1400 வருஷத்துக்கு அப்புறமா தன் திருமறை திருக்குறானில் வந்து இறைவன் வந்து சொல்லி காட்டுறான். 44வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் வந்து இறைவன் சொல்லி காட்டுறான், இவர்களுக்காக வானமும் அழுகவில்லை, பூமியும் அழுகவில்லைன்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் அந்த மொழி வந்து ஒரு 2000 வருஷமா புழக்கத்தில் கிடையாது, யூஸ்லையும் இல்லை. இந்த சம்பவம் வந்து இதில் சொல்லப்படக்கூடிய இந்த யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய வேதங்களையும் கிடையாது, கிறிஸ்துவர்களுடைய நூல்களையும் கிடையாது. கிறிஸ்துவர்கள் நூல்களில் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபிரோன் வாழப்பட்டது இருந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தது, அவங்க அழிக்கப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த விஷயம் வந்து அதில் இல்லை. இறைவன் வந்து திருமறை திருக்குறானில் சொல்லி காட்டுறான். ஒரு டைம் கேப் இருக்குது. 2000 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள விஷயம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து மொழி சுத்தமாக அழியவே இல்லை, புழக்கத்துலையும் இல்லை, பயன்பாட்டிலையும் இல்லாத ஒரு விஷயத்த வந்து இறைவன் வந்து சொல்லி காட்டுறான் அந்த திருமறை திருக்குறானில். இவர்களுக்காக வானமும் அழுகவில்லை, பூமியும் அழுகவில்லைன்னு சொல்லி அந்த கல்வெட்டில் வச்சிருக்காங்க சிம்பிளில். இவர்களுக்காக வானமும் அழுது, பூமியும் அழுதுன்னு சொல்லி கல்வெட்டில் இருக்குது. அது கண்டுபிடிக்கப்பட்டது வந்து 1824 வருடம் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். அந்த மொழியை வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு மாத்துறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மனி மொழிக்கு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மன் மொழியிலேருந்து இங்கிலீஷில் மாத்துறாங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தாவே தெரியும். ரோஸ்டட் ஸ்டோன் போட்டால் அது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும் என்சைக்ளோபீடியாவில். அது இல்லாமல் இந்த ஸ்கேட் டெக்ஸ்ட்னு சொல்லி அடிச்சிங்கன்னா .comல வந்து போட்டிருக்காங்க. அது வந்து விளக்கமாக போட்டிருக்காங்க. இறைவன் எப்படி வந்து இதை இறை தூதருக்கு சொல்லியிருப்பான். ஒரு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த எப்படி ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் வந்து எப்படி இந்த உலகத்துக்கு சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லி ஒரு 1000 ஆண்டுகள் கழிச்சு தான் இது என்ன பண்ணுது, டீகோடிங் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கப்படுது. ஆக இது வந்து காலத்தையும் தாண்டின இறைவேதம். இது மட்டும் இல்லை, இப்படியே இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா பல விதமான வேதங்கள் வந்திருக்கு. ரிக், சமா, யஜூர், அதர்வா, எல்லா வேதங்களையும் இறை கொள்கையை பற்றி என்ன சொல்லியிருக்கோ அதே கொள்கையை தான் 1500 ஆண்டுகள் தாண்டியும் திருமறை திருக்குறானில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த கொள்கை வந்து எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி பைபிளே எடுத்துக்கலாம். உதாரணமாக இறைவனோட வேதம் தான் பைபிள். ஓல்டு டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட், இது லாஸ்ட் டெஸ்ட்மெண்ட், குரான் கடைசி டெஸ்ட்மெண்ட். இறைவன் பைபிளை பற்றி சொல்லும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறைவனுக்கு மகன் கிடையாது, அவன் வந்து இறைவனோட நல்லடியார் சொல்லி என்ன பண்ணுது, அதை அந்த வரலாற்று பிழையை வந்து திருத்துது குரான். தோராலையும் சரி, தோரால் என்ன பண்ணிட்டாங்க, ஏகத்துவத்தை பற்றி சொல்லுது. இந்த ஏகத்துவம் எப்படி மாறினாங்களோ அந்த விஷயத்தை என்ன பண்ண திருக்குறான் வந்து திருத்துது.
திருத்தி காலகட்ட மக்களுக்கு வந்து சொல்லுது. இன்னும் போல சொன்னா எல்லா இந்து மத வேதங்களையும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்க அந்த இறை கொள்கை இருக்கே, ஏகத்துவத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, தெளிவா இருக்கும். அந்த தெளிவான கொள்கையை சொல்லிட்டு அவங்க எப்படி மாறுபட்டு போனாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுது, அதை வந்து திருத்துது. எப்படி மாறிப்பட்டு போனாங்க, அவங்க வந்து முன்னோர்கள் வழிபாட்டுல வந்து போனாங்க, முன்னோர்களை தன்னுடைய இறைவனா மாற்றினாங்க. நல்லா வாழ்ந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க, முன்னோர்கள் வழிபாட்டுல போனோம் சொல்லி இறைவன் திருமறை திருக்குறள் சொல்லுவாங்க, முன்னோர்களை வந்து நீங்க வழிபடாதீங்க, அவங்க வந்து உங்க இறைவன் பல சமுதாயத்திலிருந்து தோன்றுது. இது எப்படி தோன்றுதுன்னா, முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பிறகு வந்து இப்ராஹிம் சொல்லக்கூடிய ஆபிரகாம், அவர்கள் காலகட்டத்துல சிலை வணக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவரோட காலகட்டத்திலே இது இருந்துச்சு, சிலை வணக்கம் வந்து அவர்களுக்கு கோயில் இருந்துச்சு. கோயில பல விதமான சிலைகள் வச்சு என்ன பண்ணாரு, இப்ராஹிம் நபி காலகட்டத்துல சிலை வழிபாடு மிகவும் அதிகமா இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல இப்ராஹிம் நபி வந்து பாக்குறாரு, இதெல்லாம் இறைவனா இருக்க வாய்ப்பில்லை, இதெல்லாம் இறைவனா இருக்க வாய்ப்பில்லைன்னு பார்க்கும்போது அவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. அப்ப இதுதான் இறைவனா இருக்க முடியும். பார்க்கும்போது சூரியன் வந்து உதிக்குது, ஓகே சூரியன் வந்து வருது, அப்ப அது வந்து இது இறைவனா இருக்குன்னு சொல்லி பாக்குறாரு. பார்க்கும்போது சாயந்தரம் வந்து சூரியன் வந்து மறைஞ்சிருது. மறைஞ்சவொன்னு சொல்றாரு, இதுவும் இறைவனா இருக்க வாய்ப்பில்லை. சூரியன் மறைந்த பிறகு சந்திரன் வருது, சந்திரன் உதிக்குது. அதாவது சூரியன் இருக்கும்போது இருக்கும், அவர் பிரகாசனால தெரியாம இருக்குது. பிறகு சந்திரன் வருது, திருப்பி பாக்குறாரு, இது இறைவனா இருக்க வாய்ப்பா இருக்குமோன்னு சொல்லி பாக்குறாரு, இதுவும் நிரந்தரமா இருக்கும் போலன்னு சொல்லி பார்த்தா காலையில சூரியன் ஒளியால சந்திரன் என்ன பண்ணுது, மங்கி போயிருது. இதுவும் இறைவனா இருக்க வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் நட்சத்திரத்தை பத்தி பாக்குறாரு, நட்சத்திரமும் ஒரு கட்டத்துல என்ன பண்ணுது, மறைஞ்சு போயிருது. ஆக இதெல்லாம் இறைவனா இருக்க வாய்ப்பில்லை, இதையெல்லாம் படைத்தவன் தான் என்ன பண்ணுவான், இறைவனா இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க. பாபிலோனிய சிம்பிள் எடுத்த வரைக்கும் பாபிலோனிய காலகட்டத்துல இப்ராஹிம் நபி வாழ்ந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்துல மெசபடோமியான்னு சொல்லுவாங்க. அவ காலகட்டத்துல வாழும்போது இந்த 3 விஷயத்த பாருங்களேன், சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு, அதுக்கப்புறம் நவகிரக வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதை இந்த வழிபாடு தான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கு. எல்லா வேதங்களும் இதை வந்து என்ன பண்ணுதுன்னா பயங்கரமா எதிர்க்குது. இறைவனுக்கு வந்து உருவம் கொடுக்காதீங்க, இறைவனுக்கு நீங்க உருவம் கொடுத்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய இருட்டுக்குள்ள போயிருவீங்கன்னு சொல்லி இந்து மத வேதங்கள்ல வந்து எல்லாத்துலயும் எதிர்க்கிறாங்க. ஆக இந்த வழிபாடு தான் தொடர்ந்து வருது. சூரிய பகவான், சந்திர வழிபாடு, நவகிரக வழிபாடு, அதுக்கு பல பேரும் வைப்பாங்க. பல பேர் வச்சு இப்படிதான் தொடர்ந்து வர வழிபாடை வந்து திருமறை துருக்கான் பல ஆண்டுகள் கழித்து என்ன பண்ணுது, அதை வந்து எதிர்க்குது. எல்லாமே முன்னோர்களோட வழிபாடு, முன்னோர்களை வந்து நீங்க வணங்காதீங்க, முன்னோர்கள் செயல்களை நீங்க வந்து பின்பற்றாதீங்க, முன்னோர்களை நீங்க பின்பற்றாதீங்க. இறைவன் வந்து ஒருவன் தான், இறைவன் வந்து ஒருவன் தான் சொல்லி காலகட்டத்துல தாண்டி என்ன பண்ணுது, திருமறை திருக்குறானை வந்து உண்மைப்படுத்துது. எப்படி ஒரு 2000 வருஷத்துல இல்லாத ஒரு மொழியை வந்து இறைவன் தன் திருமறை திருக்குறானை சொல்லி காட்டி அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க, அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சப்பட்ட விஷயத்தை வந்து இறைவன் இப்படி சொல்லி காட்டணும். இதே மாதிரிதான் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த இறைவேதம் மனிதர்கள் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த இறைவேதத்துல ஏகத்துவத்தை உண்மைப்படுத்துறது மட்டும் இல்லாம அந்த ஏகத்துவத்துல இருந்து மனிதர்கள் எப்படி மாறி போனாங்கன்னு சொல்லி வரலாற்று ரீதியாக அதை வந்து உண்மைப்படுத்துது. இது வந்து இப்ராஹிம் நபி, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலயும் சிலை வழிபாடு இருந்துச்சு. அது எப்படி மறக்கடிக்கப்பட்டு அவர் எப்படி ஏகத்துவம் எத்தி வச்சான்னு சொல்லி காட்டுது. அதுக்கு பின்னாடி அப்படியே வரலாற்றில் எடுத்தீங்கன்னா சூரா யாசின்ல வரும். சூரா யாசின்ல வந்து இறைவன் வந்து 2 இறை தூதரை வந்து ஒரு ஊருக்கு அனுப்புவான். அந்த ஊர் மக்கள் வந்து இதை பார்த்து அவங்க ஊர் மக்கள் வந்து இந்த பறவையை பார்த்து சகுனம் பார்க்கக்கூடியவர்களா இருந்திருப்பாங்க. இறைவன் சொல்லி காட்டுவான், அதே சொல்லி காட்டுவான். பறவைகள் விலங்குகளை பார்த்து என்ன பண்ணக்கூடிய சகுனம் பார்க்கக்கூடிய மக்களா இருந்திருப்பாங்க. அவர்கிட்ட போய் இறைவன் போய் எச்சரிக்கிறான். இதுவும் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் தான், அதை பத்தியும் சொல்லி காட்டுது. ஆனா டைம் லைன் தான் கிடையாது தவிர, ஆனா வாழ்ந்த மக்கள் நல்லா பாருங்க. வழிபாடு முன்னோர்கள் வழிபாடா இருக்கட்டும், அப்படி இல்லாம விலங்குகள் சார்ந்த வழிபாடா இருக்கும், அப்படி இல்லாம பறவைகள் வச்சு காலங்கள் கணக்கிடக்கூடிய வழிபாடா இருக்கும். இப்படிதான் பல விதமான வழிபாடுகள் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நட்சத்திரத்தை பார்த்து கணக்கீடு பண்றாங்க தெரியுமா, அந்த விஷயத்த வந்து இறைவன் தன் திருமறை திருக்குறள் எப்படி சொல்லி காட்டுறான்னா, நட்சத்திரத்தை வந்து இறைவன் வந்து அத்தாட்சியா படைச்சேன்னு சொல்லி காட்டுறான். நட்சத்திரத்தை வச்சுதான் அந்த காலத்துல இருக்க மக்கள் வந்து கணக்கீடு பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செஞ்சாங்க கப்பல்ல. நட்சத்திரம் தான் அந்த காலத்தோட ஜிபிஎஸ். ஏன்னா நிலையா நிற்கும் நட்சத்திரம், 3 நட்சத்திரம் வந்து நிலையா நிற்கும். நட்சத்திரத்தை பார்த்து தான் என்ன பண்ணாங்க, பாலைவனத்துல ஒன்றும் காரு கிடையாது, எதுவும் கிடையாது, ஒட்டகம் தான் இருக்கும். இருட்டானா நட்சத்திரம் தான் தெரியும். நட்சத்திரத்தையும் சூரியனை வச்சுதான் மக்கள் என்ன பண்ணாங்க, தன் வழிகள் அமைச்சு கொண்டாங்க. இறைவன் அத்தாட்சியா படைச்சிருக்கான். மனிதர்களுக்கு வந்து ஒரு ஜிபிஎஸ்ஸா அது பயன்படுத்தப்பட்டிருக்கு தவிர அது வந்து இறைவன் கிடையாது. அதே நட்சத்திரத்தை வச்சுதான் இப்ப என்ன பண்றாங்க, அல்ட்ராசோனிக் வெப்பன், எல்லா வெப்பனும் என்ன பண்றாங்க, நட்சத்திரத்தோட கணக்கீடை வச்சுதான் என்ன பண்றாங்க. இப்பயும் அமெரிக்கால வந்து அவங்களோட ஏர்ஃபோர்ஸ்ல வந்து பயன்பாட்டில் இருக்கு. ஏன்னா அது வந்து நிலையான ஒண்ணுது, அது வந்து மாறாது, அது அங்கேயே தான் இருக்கும். அது
அழியவும் செய்யாது. இறைவன் எப்படி ஆரம்பத்தில் படைச்சானோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது. முடிகிற வரைக்கும் அது அங்கே தான் இருக்கும். அதை நம்மளை வந்து என்ன பண்ணிட்டோம், இறைவன் ஆக்கிட்டோம். அதுவும் இறைவனால் எப்படி படைக்கப்பட்டிருக்கோ அதே பிரகாசத்தோட இயங்கி கொண்டு தான் இருக்கு. இறைவன் வந்து நட்சத்திரத்தை வந்து அத்தாட்சியா படைச்சதா சொல்லி காட்டானு சரியோ, இறைவன் கிடையாது. அதை வச்சு மனிதர்கள் வந்து பல விதமான பயன்பாடு அடைந்தார்கள். கப்பலில் போறக்கூடிய என்ன பண்ணாங்க, அதை கணக்கீடா வச்சு என்ன பண்ணுவாங்க, பயணங்களை அமைப்பாங்க, பயணங்களை வந்து ஏற்படுத்துவாங்க. இந்த ஜிபிஎஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி நட்சத்திரம் தான் ஜிபிஎஸ் ஆயிருந்துச்சு. இந்த ஜிபிஎஸ் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நட்சத்திரமும் இருக்கும் பின்னாடி கணக்கீட்டு பண்றதுக்கு. ஏன்னா அது ஒரு முடிவில்லாத ஒரு இடத்துல நிக்குது. ஒரு பொருளை வந்து நம்ம எப்படி நம்ம கணக்கீட்டு பண்ணணும், இங்கிருந்து இங்கே தூரம் எவ்வளோ எப்படி நம்ம பார்க்க முடியும். இந்த மைக்கு இருந்து அந்த கேமராவோட தூரத்தை எப்படி நம்ம பார்ப்போம். இங்கே கேமரா வந்து நிலையா நின்றுச்சுன்னா இங்கிருந்து இங்கேருந்து அளவு பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஒரு பொருள் இங்கே நிலையா இருக்கு, அது வந்து கிழக்கு திசையா இருக்கும், அதை நோக்கி நம்ம வந்து பயணிக்கலாம்னு சொல்லி இப்படிதான் நட்சத்திரத்தை என்ன பண்ணாங்க, அவங்க வந்து நிலையா இருந்த நட்சத்திரம் இன்னும் அது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்படி இருக்கு. அது வந்து இறைவன் கிடையாது. இதே மாதிரி தான் இறை தூதர் பார்த்தாங்க. அவர் என்ன பண்ணாங்க, முன்னோர்கள் வழிபாடு எதுவுமே கிடையாது, எல்லாமே உருவாக்கப்பட்டது தான். இறைவன் தன் திருமறை திருக்குறள் வந்து தெளிவா சொல்லி காட்டுறான். குல்ஹு அல்லாஹு அஹத், இறைவன் ஒருவன் தான், அல்லாஹு சமத், அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை, அவன் யாராலும் பெறவும் இல்லை, அவன் யாராலையும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. ஆக பல காலகட்டங்களை தாழ்ந்தையும் திருமறை திருக்குறான் எப்படி நிலைத்து நிற்குதுன்னா இது வந்து இறைவனோட இறைவதை இறைவன் சொல்லி காட்டிட்டான். இதுல வந்து யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்றம் ஏற்பட முடியாது. இதுல புதிய ஏற்பாடும் இல்லை, பழைய ஏற்பாடும் இல்லை, ஒரே ஏற்பாடு தான், கடைசி ஏற்பாடு. இதுல வந்து எந்த திருத்தங்களும் இல்லை. எல்லா விதமான வரலாற்று கிளைகளையும் என்ன பண்ணுது திருமறை திருக்குறள் வந்து திருத்தி காட்டுது. நான் சொன்னது உதாரணத்துக்கு ஒண்ணுதான். இன்னும் எல்லா வேதங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேதங்களோட திருத்தம் வந்து திருமறை திருக்குறள் தெளிவா சொல்லியிருக்கோம். முடியும் போது திருமறை திருக்குறள் வந்து இலவசமாக வேணும்னா கீழ்கண்ட நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசமாக வழங்கப்படும். இஸ்லாத்தை படிக்க விரும்பக்கூடிய சகோதரர்களுக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.